போதும், என்ன அடிச்சு என்ன பாடினாலும் அதே சம்பளம். கண்ட்ரோல் ஓவர். கருதோண்டி மாதிரி இனிமேல் டைம் குடிச்சுட்டே நம்ம வெளியே வரணும். அது ஒரு நாத்தாங்களுக்கு 2000 வாங்கிடுறேன். நம்ம வெடிய வெடிய கொதிச்சுட்டு இந்த மூஞ்சியெல்லாம் பாருங்க. ஏன்னா பொம்பளைக்காத்தான் நினைக்கிறேன். ஓமுண்டா இங்கே அப்படி இங்கிட்ட ஒரு பார்வை, அந்த பிள்ளைய ஒரு பார்வை. அந்த பிள்ளை போய் பார்த்தா டான்ஸ் காரி பூலதள்ளி உட்காந்துருப்பா. பக்கத்துல மருதப்படி உட்காந்துருக்க கூட்டுக்கோங்க. ஐயா, நாடக நடிகர் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ள குடும்பத்தோட இருக்கும் போது யாராவது போய் பொத்துக்கிட்டு பாப்பீங்களா? கேவல போயிரு. இங்க வந்து பொத்துட்டு பாக்குற அந்த டான்ஸுக்கார பிள்ளை மிரண்டு, அது யாருன்னே தெரியல, நீக்குனக்காரன் மாதிரி ஒரு ஆள் பிறந்துக்கிட்டு நீங்க டான்ஸ், அந்த பிள்ளை வெட்டிடுச்சு, கொல்ல பார்த்தாங்க கொஞ்ச நேரத்தில். நாடக நடிகர்களும் உங்களை போன்ற விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான், உங்களை போன்ற மனிதர்கள் தான். நாங்கள் ஒன்றும் உள்ள போய் அணவொண்டா பாம்பெல்லாம் வளர்த்துக்க தெரியல. அந்த கொட்டை ஓட்ட ஆள் உள்ள வர சொல்லு, 1 லட்ச ரூபா தாரேன், எங்கன்னா கரை ஓட்டு பிள்ளைங்க சொல்லு, நான் தெருவில் தர்றேன். இப்படி ஒரு கொட்டையை எங்கனையும் பார்க்கலையப்பா, 4 துணிதேன், காத்தடிச்ச பப்பரப்பேன்னு வரும், முண்டமா திணி வாங்கி உள்ள. இந்த கொடுமையாடா, கலியுகத்தில் எம்பிட்டு ஜாமியா இருக்கு. துணியை நாளைக்கு வந்து பாவாடை கட்டி வை. கொட்டாக்கார யாரு? நீ தானே? இந்த காசு உனக்கு லவிக்காதா? எங்க அண்ணன் தான் லூசு பைய. அடுத்த வட்டம் வரும்போது இதை கொண்டு வந்து ஏசி எல்லாம் மிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசியவா? இந்த வர ஆந்தைய ஆந்த கிடையாது, தாண்டா கம்மா முக்குளிப்பேன் முங்கிக்கிட்டு. உண்மையிலே பேரன்பு கொண்டு என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஆண் சிங்கங்களே, லெப்ட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடில் திருப்பி வண்டியை முட்டை விடும் இளைஞர்களே, புலிப்பு கணேஷ் போல தொங்காஸ், ஆண் சிங்கங்களே, அரவணைத்து குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா தாய்மார்களே, உங்களைத்தான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு குத்தாட்டம் மட்டும் போட்ட, கை கட்ட மாட்டியே. இதே பொம்பளையில பார்த்தா எனக்கு சீனு வர்றது. ஆம்பளையில சொல்லும் போது நீங்க கை தட்ட மாட்டீங்களாப்பா? போதும். இதுல நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம சில பேர் வந்திருப்பிய. எனக்கே தெரியாது என்ன நாடகம். ஏதோ மங்கு தாவுவா, அவ்வளவு. அப்புறம் உனக்கு தெரியவா? அன்னைக்கு அப்படித்தான் தாளம் பார்த்திபன்ட்ட கேட்ட என்ன நாடகம், பவள கொடின்ட்டாப்புல. வள்ளிதிரமணத்துல நாடகம், வள்ளிதிரமன் நாடகம். இந்த வள்ளிதிரமன் நாடகம், வள்ளி, நாரதர், முருகன், இது அத்தனை பேர்த்தையுமே தான் கவனமா நீங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் தெய்வ பிறப்பு. யாரு பாக்குறா? பப்புன் டான்ஸ் கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு நீ போய் சீமக்கரில் மண்டி ஓடுற. ஏன் ப்ரோ, இதெல்லாம் ஒரு காமெடியே கிடையாது. எதுக்கு மண்டி ஓடுற? உன் பொண்டாட்டி முதல்ல வரும்போது சரி, கட்டில் உட்காரும்போது ஏன் சரி, பால் சம்போட நெல்லிஞ்சு ஓடட்டும். இந்த இவரு மிருதங்கார அப்படித்தான். கல்யாணம் பண்ணும் போதே மண்டையில மசர் இல்லையா? இவங்க 8 மணிக்கெல்லாம் முதல்ல போய் உட்காந்துட்டா கரண்ட் போயிடுச்சு. இவர் பொண்டாட்டி பாலும் பழமும் அது பெருங்கண்ட திண்ணி பண்டாரமா இருக்கும் போல. 4 கிலோ வாங்கியிருக்கு அந்த பொம்பளை. 4 கிலோ ஆப்பிள், ஆரஞ்சு உள்ள கடை வரலாம் பார்த்துருக்காங்க, பழக்கடை. இது நல்ல குரங்கு மாதிரி இருக்கிறதுனால வேமா உரிச்சு தின்றியான்னு சொல்ல வாங்கி போயிருக்காங்க. போய் பார்த்தா இருட்டுக்கு, அதுக்கு இவர் இப்படி உட்காந்துருக்காரு கட்டில. வாமா அது இப்படி தடவி பார்த்துருக்கு. என்ன ஆளை காணாமனு வெளியே போயிடுச்சு. ஏன்னா மூஞ்சி இருட்டு ஒரே மாதிரி உட்காந்து. அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பஸ் நைட் நடத்திருக்காங்க. அது வரைக்கும் கரண்ட் இல்லை. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் அருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் MKRின் பணிவான இரவு வணக்கம். மைசெட் சரவணா ஆடியோஸ் கலிங்கப்பட்டி தானே? பூரா சொந்த ஜாமானா ஓன் ஜாமானா? வாடகை கேட்கக்கூடாது. 1 மணிக்கு வந்து என் கொலையை கூட ஆம்பை கொடுங்க, நீ பாம்பை தூக்கி கொடுக்கணும். சொந்த ஜாமான் வாங்கிக்கங்க. எதுவுமே சொந்த ஜாமான் வாங்கி தன்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க வேலை செஞ்சா மட்டுமே இந்த காலத்துல 4 காசு சம்பாதிக்க முடியும். உண்மைதான். இந்த அதுக்கு சம்பளத்துக்கு வைக்கிறேன், இதுக்கு சம்பளத்துக்கு வைக்கிறேன். அவங்களுக்கு 40 கேமரா மாட்டாங்க, ஆட்டையை போட்டுருவாங்க. பேக்கர்லாம் பார்த்தா கபட்டுக்குள்ள கேமரா வச்சிருப்பேன். 10 ரூபா தலை கீழே ஓட்டு எடுப்பேன்னு கபட்டுக்குள்ள வச்சிருப்பேன். வெதரில் வைக்கிறேன். நீ ரொம்ப அடி வாங்கிட்டு போகலையே, ரொம்ப நட்டமா. ஆனால் ஆண்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை பொறுத்து கொண்டு குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு போவது யாருன்னா தாய்மார்கள் தான்.
அப்படியே வாங்க மேடம் எல்லாரும் கைதண்ட பொம்பளையில இங்கே வாங்களே. என்ன ஆம்பளை நீ கொண்டு போன ஒன்னு எட்டு எத்தனை ஆம்பளை லூசா தெரியும் கொண்டு போன என் பெரிய சேட்டு மக அப்படியே கொண்டு போயிட்டு தானே மறுவேளை வைப்ப. புருஷனுக்கு ஆனா கஞ்சி ஊத்துறது இல்லை. முட்டையை பொறிக்க சொன்னா உனக்கு என்ன இது? உன்னை புருஷனை எடுத்து கேட்கற நீ பொழைச்ச உழப்புக்கு உனக்கு முட்டை ஒரு கேடான்ற. ஆம்பளை நினைச்சா வீட்டுக்குள்ளேயே ஆம்பளைட்டு கடையே ஓடுவோம். கணவன் தாத்தா உங்களுக்கு. எல்லாரும் அமைதியா இருங்களேன். ஒரு மாடு புடி மாடு இந்நேரத்தில் போன ஒரு தூய்மையை குடிக்குமேனே என்ன போன ஒரு நீங்க மற்றவங்க மாதிரி நினைக்காதீங்க. நான் ஒரு சொந்தக்காரன் உங்களுக்கெல்லாம். ரெண்டாவது நான் ரசிகர்னு பார்க்கவே மாட்டேன். பூராமே எங்க அண்ணன் தம்பி. நான் எப்பயும் ரோட்ல விளையாடுற மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் மேடையில். ஏய் சூப்பர் ப்ரோ. நான் நடிகர் இல்லாம லோலோ டிரைவரா தான். அதுக்கு தான் எங்க அண்ணன் வேணும்ன்ற ஏன்னா நினைச்சிட்டேன். அதே மாதிரி இந்த பனி தை பிறந்தா பனி விழுகும், மாஜில பனி போகும், இப்ப சித்திரையில பனி போகுது. இந்த பனி காலத்துல சில பேர் அப்பேன்ட்ட மாட்டிக்கிருவேன். எதிர்த்து வர்ற ஆளு தெரியாது. இவன் பயங்கிட்டு சீரட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். பார்த்தா அவங்க அப்பா வந்து நிற்பாரு. வெண்ண மைனை சீரட் அடிக்கிற ஐயோ அப்பா அப்படித்தான் ஒருத்தன் வெளியே இருந்துகிட்டே இருந்திருக்கேன். பொம்பளை பக்கத்துல இருந்து தெரியல. அந்த பொம்பளை வீட்டுக்கு போய் உலக்க எடுத்து வந்து வெதரில் அடிச்சு பிடிச்சி ஏன்டா அது மானக்கட்ட வேலை எங்கே வெளியே இருக்கேன். ஏன்னா அந்த பனினால தெரியல. ஏன் டிரைவர்லாம் நேற்று எங்கே தானே வந்திருந்தேன் தோரங்குறிச்சி பக்கத்தில் பிடாரப்பட்டி வந்துட்டு வீட்டுக்கு போக 8 மணி ஆயிடுச்சு. லேசா பனியா இருந்தாலும் வாலியை தூக்கிட்டு போய் அலசுறேன் கண்ணாடிய. ஏன்னா அவன் ஏற்கனவே கண்டனர் லாரி ஓட்டினவன். அந்த நாவத்துக்கு எப்ப தண்டி காரை போட்டு அலசிக்கிட்டே இருக்கேன். கடைசியில மெதுவாவே போய் கொண்டு போய் சேர்த்தாண்டா 8 மணிக்கு. ஏன்னா வாகன ஓட்டி என்பவர்கள் வாங்கினே உட்கார பொண்ணு வீட்டுக்கார நேரமா வர்றது வானே 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 உட்கார உட்கார பூரா நிதானம் இல்லாம வர உட்காரு 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 உட்காரு. பூரா எங்க அன்னைங்க தான் லேட்டா வர்ற. பைக் யார் வண்டியில ஓசியில வரக்கூடாது. ஓசியில வந்தா பெருங்கொண்ட அவன் பெரிய சேட்டு மையமா நம்மளை பேசுவாங்க. ஓசியில வரக்கூடாது. ஓசியில வந்தா கணேஷ் போயெல்லாம் உருட்டி வாயில வைக்க சொல்லுவாங்க. கணேஷ் வந்தவாரு அது எங்க அண்ணன். அது ஒண்ணும் சொல்லாது. சில பேர் இருக்காங்க கோட்டர் கட்டிங் வாங்கி கொடுக்கணும். நம்ம நோத்தவங்க மேல வை வாங்கடா. ஒழுங்கா வந்து நான் சொல்றதை கேட்கற இறக்கி விட்டு போயிடும். இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்காங்க உண்மையிலே. அதான் அதனால எல்லாருமே இந்த சாமிகளை கும்பிடுறது வெள்ளி செவ்வாய் எல்லாரும் கும்பிடுங்க. பொம்பளை ஆளுகள்லாம் வெள்ளி செவ்வாய் கும்பிடுங்க. புருஷனை கும்பிடுங்க. வீட்டுக்கார என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வந்தவனே நீங்க காலை நன்றாக அலசி விட்டு சந்தனம் குங்குமம் பன்னீரும் இதை அடித்து விட்டு காலை தொட்டு கும்பிட்டு தான் உன் கேஸ் எடுப்பை பத்த வைக்க வேண்டும். எங்க அக்கா நினைக்குது அவங்க காலு கண்டதை மிதிச்சுட்டு வந்துருப்பாங்க. நாங்க அலசி விட்டு உட்காந்துருக்க வெண்ணமேனேன்னு. அது இப்ப வந்து பொம்பளை கலவரோட ஆம்பளை கிளம்பிட்டேன். பொம்பளை வீட்டுக்கு வரும்போது அவன் அண்டா நிறைய தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் கழுவுறேன். எல்லாரும் இப்ப கையெல்லாம் நடுங்குது. காசுல ஒரு 100 ரூபா விடுவேன். உங்க ஆளெல்லாம் முக்குவேன். உண்மைதானே? எங்க அண்ணன் சிரிக்கல பார்த்தா வாங்கியிருக்காங்க. சரி விடு. பொண்டாடிக்கிட்ட பயந்து வாழ்ந்தா தாப்பா நம்மளாம் சாதிக்க முடியும். ஏன்னா அதுக்குதான். அதே மாதிரி ஆம்பளைக்கு லேசா பல கஷ்டம்னா லோன் வாங்குறது நீங்க தான். வட்டி வட்டியா நாசமா போறேன். உனக்கு தேவை 10 லட்சம் 20 லட்சம் வாங்கி வை. லோனுக்காரன் பூரா பேயா வரட்டும். நம்ம இங்க சுடுகாட்டில் தெரிய வேண்டியது எப்படி? இங்க கூட லோன் நிறைய வாங்கியிருக்கேன். கணப்பு ஓவரா இருக்கே. ஒன்னும் வருது இல்லை. வீட்டுக்கு லோனு சைக்கிளுக்கு லோனு. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை 5 பாவாடை கொண்டு போயிட்டேன். 5 பாவாடைக்கு எம்பிட்டு லோன் வருமா போடுங்க. ஒரு ஆள் பார்த்தா சட்டியை கழட்டி கொண்டு போனேன். சட்டி ஓட்ட போக லோன் விடும். எல்லாத்துக்கும் லோன் இருக்குப்பா. சைக்கிளுக்கு இருக்கு, மாட்டுக்கு இருக்கு, பாவாடைக்கு இருக்காதா? நம்பியா காசை வெட்டி போடுவா. நம்பி விடு. ஆனால் இந்த உலகத்துல எல்லாரும் அதிக நாள் வாழ போறது கிடையாது. அப்படி வாழ்கின்ற நாட்களில் பெத்த தாய் தகப்பனை மட்டும் மறந்துடாது. எப்போ இந்த உலகத்திலே தாய் தகப்பை இல்லைன்னா நம்மலாம் கிடையாது. எங்க அம்மா முத்துவலின்னு ஒரு தமிழச்சி இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு பப்புன் நாடு கூட பேர் வாங்கியிருக்க முடியாது. எங்க அம்மா எங்க அப்பாவே கைதட்டணும்னு செல்ல கீழே போட்டு உடச்சு விடாது. சாவியை யாராவது கம்புக்குட்டில் வைப்பானா? அதே எங்க பூஜாரி தான். அப்ப நான் என்ன சாதாரணாலா? நான் பெருங்கொண்ட கோடாங்க
ஊருக்கு அன்றைய காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் தான் ஜாமி ஆடுவாங்க. பொம்பளை ஆம்பளை எல்லாம் சொல்றேன், இன்னைக்கு நாங்களும் ஜாமி ஆடுவேன். ஒரு ஆள் ஆடுவாங்க. ஊர் சனமே விழுதி வாங்குறதுக்குள்ள அந்த திருவிழாவே முடிஞ்சிடும். இந்த ஆள் தவிச்சு போவேன், கட்டுத்து போகும். 100 பேர்த்துக்கு வேகமா போடுவார். 150 ஆளுக்கு பூஜாரி கையை பிடிச்சி ஒருத்தி வச்சு விடுவேன். அவர் அசந்துருவார். கடைசியில் பூஜாரியை சாயந்தரம் வீட்டுக்கார பொம்பளை நீச்சல் தண்ணி கொடுத்து 4 கால பாய்ச்சல தூக்கிட்டு போகும். 4 நாள் ஆகும். 4 நாள் கழிச்சு அவர் தொண்டையை பார்த்தோம்னா திருவிழா முடிஞ்சுட்டாப்பா. அப்ப இப்ப எல்லாரும் அதிசய மயிரா குறி கேட்கிறேன். மயனுக்கு ஆண் குழந்தை வளர்க்குமா, அந்த பிளாட்டு நல்ல விலைக்கு போகுமா? அம்மா கருப்பையும் பூரா உங்க வீட்டில் பிளாட்டு கல் ஊன்றாளா? பிளாட்டு போகுமா, விளையுமா? கருது வண்டி காசை குறைப்பாங்களா, டீச்சர் விலை குறையுமா? இதெல்லாம குறி கேட்பாங்க. பொம்பளையால் கூட நகரேட்டு ஏறுதா மாரியாத்தா, அம்மா ஆத்தா போய் நகை கடைக்காரன் கூட வெட்டிடுறான், குறைஞ்சிரும். ஒரே கல்விதான் அன்றைய காலத்தில். சாமியாடி ஏறி அப்படி அருவாலை ஏறி அப்படி கருப்பை அப்படி இருந்த உடனே ஊர் சனமே மாலை ஓட்டு கேட்க, கருப்பா எப்படா மழை பெய்யும் பட்டுன்னு அடிப்பாங்க. 16 நாள்ல முக்காலும் சத்தியமா கருப்பை மலை இறக்கி தரண்டா, அப்படி இறக்கி தந்தா என்ன நம்புடா அப்படின்னு வலதுகளை அடிப்பேன், மழை பெய்யும். இப்ப ஊருக்கு ஒரு ஆளு கிடையாது, வீட்டுக்கு 4 பேர் ஆடுறேன். ஆளுமா டோம்லாமா பாட்டை போட்டாலே ஆடுறேன், என்ன ஜாமீனே தெரியல. ஒரு ஆள்ல 1 மணி நேரம் ஆடினேன். வந்தது யாருன்னு கேட்டா பிள்ளையாருன்னு படுத்துக்கிட்டேன். பிள்ளையார் இந்த காலத்துல ஆடினார். இப்ப வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடுறேன். பெரியவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? கிராமத்துல நடக்குது. ஏழோட்ட பைய ஜாமி ஆடுறோம்னு பீரை போட்டு ஆடுறான்டா. பீரை போட்டு ஆடி அறுவலை ஏறிட்டேன். ஊர் சனமே காலில் விழுகுது. மழை எப்பப்பா பெய்யும் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். கண்டார் அள்ளி பிடி வட்டேன். எப்ப மழை பெய்யும் கேட்டு விட்டாங்களே, என்ன சொல்றது? கருப்பண்டே மலை கேட்குறியா? அவன் எடுத்து நம்மளை கேட்பேன், கருப்பண்டே மலை கேட்குறியா? அப்போ கருப்பண்டே கேட்காம தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார்ட்ட கேட்க முடியும்? அடிச்சு முடியாம இன்னும் 127 நாளில் கருப்பை மலை இறக்குறப்பா. எப்படி மழை பெஞ்சணும்? 127 நாளில் மழை பெஞ்சணும். இது ஏன் சொல்றேன்? இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. அந்த கலாச்சாரத்தை ஒரு சிலர் கெடுத்து கொண்டிருக்கிறார். உண்மை. உங்க சப்செட்டுக்கு வர்றேன் மேடம், கைதட்டக்கூடாது. உங்க வகுசியை பத்தி இறக்க போறேன். பத்தி லோடு ஏற்றிருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி. ஆம்பளை பூரா பூரேட்டு. அந்த ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு பொம்பளையாளு பூரா தலைவியை சேர்த்து போறையே. யாரு காசு? உங்க அப்பன் வீட்டு காசா? பூரா புரிஞ்சுங்க உழைச்ச காசு. சரி, ஓம் சக்திக்கு போனவன் போல நேர மேலவளத்தோட ஆத்தாவை பார்த்து விட்டு குடும்பம் நல்லா இருக்கும்னு கும்பிட்டு நீ போட்ட மாலையை கழட்டி வச்சுட்டு வர வேண்டியதானே? 7 நாள் டூரு. ஆத்தா போச்சுன்னு சாக்கம். என்னை பார்த்துட்டு நேரம் எல்லா சக்காலத்தி மகளும் குற்றாலம் போங்கடி. குற்றாலம் போயிட்டு எல்லாரும் மங்குன்னு புள்ளிங்கடி. அப்புறம் கொடைக்கானல் போங்க, பாண்டிச்சேரி போங்க. பாண்டிச்சேரி போயிட்டு புருஷனுக்கு பீல் வாங்கிட்டு போங்க. இதில் ஆத்தா சொன்னு சாக்கம். பொம்பளை கேட்குறேன், நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். தெய்வத்தை தவறான முறையிலே நீங்க வணங்க போகும் நேரத்திலே ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட முதுகுல குத்திரும் சொன்னேன். சண்டால பாதகத்தையே அந்தந்தண்டி பச சாச்சி விட்டாளு. அந்த டிரைவர் பாவம் பயந்துகிட்டே ஓட்டி இருக்கேன். மழை அடிச்சு ஊத்தி இருக்க. அவன் இது பக்கத்துல போயிட்டு யமுனா நதி கரையோரத்தில் கண்ணா உன் பண்ண. அவன் மழையில அக்கா அங்கிட்டு போங்க சத்தி, சத்தி அங்கிட்டு போங்க சத்தி, மேகத்துக்கு அதுக்கும் வைப்பர் வேற வேலை செய்யல சத்தின்னு இருக்கேன். இது பக்கத்துல போயிட்டு பூக்கள் நங்கே தைநூறுதே. அவன் கடக்குன்னு பிரேக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை கொடுத்திருக்கேன். மழையில அடிச்சா அடிச்சு விழுந்து கிடக்கு. அத ஒரு பொம்பளை சக்தி செய்த வேலை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு. சக்தி குறை வைத்துட்டான். நாங்க டூர் வந்த வண்டி பப்பரப்பான்னு கிடக்கும் போது எடுத்த படம். நல்லா சிரிச்சுக்கங்க. ஆம்பளைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் குத்தாட்டம் போடுற? இப்ப திருவிழா ஆடுனீங்களா? இது ஆடலாம். அடுத்த வருஷம் கராத்த மாதிரி ஆடுங்க. இப்படி ஆடிக்கிட்டு சொல்லத்தை அடிச்சு சிமெண்ட் கல்லாம் பேத்து விட்டு போ. உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியல. மைசெட்லாம் கலட்டுறது நல்லது. வேற வேர்த்து வருவிச்சானா? சாமிகளை குறை சொல்லவில்லை, எல்லாமே மாறதா மாறலையா? அப்படி சொல்லு. உன் கோமியத்தை கொடு.
4 பேருக்கு புத்தி வரட்டும். நீ ரொம்ப அனுபவப்பட்டு போவாளே, வருஷம் வருஷம் பொண்டாட்டி போதா போயா, அண்ணி போதானே, மதுனி போதா, நீ இன்னும் மேல என்ன பண்றீங்கன்னா செல்பு ஒரு கடை தள்ளி விட்டு வா. ஆம்பளை ஊற மாலை ஓட்டு என்னைக்காவது குத்தாட்டம் போட்டு செய்தி வந்திருக்கா? ஏன்னா ஆம்பளைகளுக்கு வழி தெரியும். ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, பழனி போகும்போது டூரிஸ்ட் வண்டியில் ஏறி உட்கார்ந்தவனையே இந்த கணேசி புயல இல்லாத சாமி தொந்தரவு படுத்துவேன். பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கணேசி புயலை போடுவார்ல அந்த சாமி, அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துப்பேன். கணேசி புயலை இல்லாத ஆள், ஏன் சாமி எத்தனை வருஷம் மலைக்கு போறியே? குருசாமி. அப்படியா? மலை எவ்வளோ உயரம்? வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டா இருக்கேன். புயலை வேணும்னு முன்ன கேட்க மாட்டேன். சரி சாமி, நான் இப்போத்தான் புது சாமி, கன்னிசாமி, கொஞ்சம் புயலை விடுங்க சாமி அப்படின்னு புயலை கொடுப்பாரு. போட்டுட்டு போய் இருக்கிற ஆள்கிட்ட கூட சொல்லி கொடுத்துருவேன். குருசாமி பாக்கெட் வச்சிருக்காரு, எல்லா சாமியும் அங்கே போங்க. அதே மாதிரி ஆம்பளை போகும்போதெல்லாம் மன கஷ்டத்துலேயும் போவாங்க. பழனிக்கு போகிறோம், பொண்டாட்டி தாலி கயிறு கேட்டா, பழைய கேட்டா, மய வேற மண்ணலி போடுறத சொன்னேன். என் தலையில மண்ணலி போட்டு சேச்சிக்கு அடிச்சு, பிள்ளை வேற இந்த கிழக்கு பொம்மை அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது கேட்டுச்சு. வாங்கணும், ஏற்கனவே காசு வேற கம்மியா இருக்கு. அவன் வேல்சாமி மக காது குத்துக்கு நம்ம 2001 எழுதணும். அவன் குலசாமி முனியாண்டி கோயில் விபூதியை தலையில ஓட்டு விட்டு ஆப்பிள் 1/2 கிலோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். அவன் அங்கே இருக்க நீ மக சடங்குக்கு அண்டா எடுத்துட்டு போனா, அவன் திகுன்னு ஓடி அந்த அழுகுன கொய்யா பழத்தை கொடுத்துட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டான். காசு வேற இல்லையா? ஆம்பளை பூரா மனம் நொந்து செய்முறையை நடத்திக்கிட்டே போக. ஆனா பொம்பளை அளவு பூரா கூத்தாட்டம் போடும். நன்றி. ஒரு பாட்டு படிக்கவா? அந்த பாட்டோட நீ கிருதல்னு விழுகணும். சீச்சி சீரனு நீச்சி சீச்சி குமார குறிச்சி துவரம் குறிச்சி என்ன கட்டிக்கிட்டு வேணும்னு அவன் கூட போனையே. அவன் கூட போகும்போது ரைடு வரும்போது பாவடை அவுத்து போட்டு போனையே. சீச்சி சீரனு நீ அவர்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கு. மேலும் அப்துல் கலாமின் புகழை ஏன் பாடி வருகிறேன் என்றால், உலகம் நாட்டுக்கே பயன்காட்டின ஒரு உத்தம தமிழன் யார் என்றால் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், நல்லதொரு வழிகாட்டி, ஒரு மேதை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் இந்தியாவில் உள்ள மாநிலத்திலே எதெல்லாம் ஒன்று பிறந்திருந்தால் அவர்கள் பெற்று கொடுத்திருப்பார்களா? நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை.
அங்கே இருக்க ஆளு கூட அங்கே தமிழ்நாடு அங்கே ஒரிசாவையா அந்த மேலே உட்காந்துருக்கேங்க அன்னைக்கலாம். நீங்கள் எந்த ஒரு கேரளாவிலேருந்து எதுவும் ஆட்டம் முழுக்க வாங்க வந்தீங்களா? கைதட்டா தமிழனுக்கு தமிழன் தாயா ஆதரவு. இப்படி நீ கைதட்டாமல் இது பூரா இந்திக்காரன் வந்துட்டேன். இந்திக்காரன் எங்கே வந்துட்டேன்? கொத்தனார் வேலைக்கு கூட வந்துட்டேன். கே பையா கலவை ஜதாஹா போடுறா சப்பு சப்புன்னு. வாங்கண்ணே யாராங்கண்ணா கை நீட்டினில என்ன வாங்க போ. அப்துல்கலாம் ஐயா புகழை பாடியதற்காக எங்கள் அண்ணன் மூத்தவர் அவர்கள் தம்பிக்காக 101 கொடுத்துருக்கு. நான் இன்னைக்கு ஒன்றும் பருப்பு வேகலையே. நேற்று கூட வந்த ஊரில் 10,000 வந்துச்சு. ஏதோ இந்த அன்பாலயத்தை நடத்தி வர்றது காரணமே இந்த நாடகத்தில் கூத்தாடினாதான் அங்கே உள்ள ஏழை வாழைகளை காப்பாற்ற முடியும். நான் ஒன்றும் கோடீஸ்வரன் மயம் கிடையாது. செம்பரியாடு மேய்ச்சிட்டு தான் நாடகத்துக்கே வந்திருக்கேன். நான் படிக்கலாம் கிடையாது. செம்பரியாடு மேய்ப்பதே என்னை பொறுத்தளவு எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் நன்றி இல்லை. ஏன் நாடகம் வேணாம்ட்டாங்களா? நீ என் பிளாக்ல சரக்கு வாங்குற மாதிரி ஒளிஞ்சே வர்ற அதே பழக்கமா? சரி சரி இரச அடிக்காம. வாசத்துக்குரிய மதிப்புக்குரிய மலைச்சாமி எங்க ஐயா அம்பல ஐயா எங்களை பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க. என்னங்கய்யா ரொம்ப நன்றி. ஊர் அம்பலமா இருக்கு. என்ன ஒரு 500 வருங்களே வேர்க்கு சடா கும்பிடுங்க அவருக்கு. நன்றி அம்பல ஐயா. கணிப்பட்டி வாப்பா தம்பி. பிரான்பட்டி அரண்மனை எங்க சிங்கம் வந்துருச்சா? எங்கு சென்றாலும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு அரிசியும் இந்த மாதிரி நிறைய உதவி செய்யக்கூடிய நல்ல கிராமம் எங்களுடைய பிரான்பட்டி அரண்மனை. அவர் ஜெயக்குமார் அவர் செயலாளர் அன்பகத்துக்காக 101 எங்க அண்ணன் ஜெயக்குமார் அண்ணே. இந்த பிரான்பட்டி அரண்மனை உண்மையிலேயே உங்க ஊரும் உங்களுக்கும் பாதம் தொட்டு நன்றி அண்ணே. அதுதான் இப்படி இருக்கனாலதான் நாட்டில் அப்பப்ப மழை பெய்யுது. இந்த எங்கிட்டலாம் 10 ரூபா தான் இல்லை. பூரா எங்க அன்னைங்க தான். நான் என்ன செய்வேன்? வாங்க போய் என்ன போய் எப்படி வந்து அதிகாரி மாதிரி நிக்கிறிய? என்ன வேலை ஆக்குற? எல்ஐசியா? நான் பாத்துக்கிறேனே கசக்குனா தானே. என்ன போ வீட்டுக்கு கூட கொண்டு போ. ஒரு விழா கமிட்டிக்கு மைக் ஆஃப் பண்றியா? டேமட் எல்ஐசியா? இந்த லோனு எங்கேயுமே இல்லை, இங்கேதான். பொம்பளை எல்லாம் கட்டுறதுங்களா? நீ முதல்ல கயரை கட்டிட்டு போ. மந்திரிச்சு. அனைவருக்கும் வணக்கம். எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று ஊரினை சிறப்பிக்க வந்துள்ள உலக புகழ்பெற்ற அண்ணன் எம்கேஆர் அவர்களை கமிட்டி சார்பாக சிறப்பிக்க திரு அண்ணன் செல்வம் அவர்கள் சிறப்பிப்பார்கள். அடுத்ததாக அண்ணனை நினைவு பரிசை திரு பாரதிராஜ் அவர்கள் வழங்குவார்கள். நன்றி நன்றி. இவங்க 4 பேர்த்துக்கு எதாவது போட்டு விடுங்க. வீட்டில் இருந்த பழைய துணியை கூட அள்ளிட்டோம். அவங்க 4 பேர் தாங்க மெயின். அவங்க இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெளியே வர முடியாதுங்க. நாடக உலகின் நாயகன் அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்கள் வாழ்க பல்லாண்டு. ஸ்ரீ கல்லுவடியான் குருப் மரவப்பட்டி இந்த நினைவு பரிசு அன்பாலயம் இருக்கு வரை இல்லை, இந்த உலகம் இருக்கு வரை அன்பாலயத்திலே ஆதரவற்ற இல்லத்திலே இந்த புகைப்படம் இருக்கும். நிறைய மேடையில் நான் வாங்கியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஐயா வாங்கிட்டு போய் கீழே ஓடுறதுக்கு அது மரியாதை இல்லைங்கய்யா. என் உசிரியா அழிஞ்சாலும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கேன். எத்தனையோ பேர் எனக்கு புகைப்படம் கொடுத்துருக்காங்க. மாற்றுறதுக்கு பில்டிங் காணலை. இந்த 2024 போகிற வழக்கில் எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம் அங்கே ஆணி அடித்து மாட்டி விட்டு போயிடுறேன். ஏன்னா அவ்வளோ புகைப்படம் கிட்டத்தட்ட 600-700 போட்டா இருக்கும். ஆனால் அத்தனையும் நினைவு பரிசாக ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயத்திலே தொங்கவிடப்பட்டு இருக்கிறது. அன்பு உறவுகளே, யாருக்கு வருத்தம் நான் போட்டா கொடுக்குறோமே இந்த ஆள் கொண்டு போய் போட்டுருவேன்னு நினைக்காதீங்கய்யா. உங்களுடைய உண்மையான அன்பும் அடுத்த பிறவியில் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் நான் சந்திக்க முடியாது.
பிறவி என்பது இந்த ஒரு தடவை தான். இந்த பிறவியிலேயே எல்லாரும் சாதித்து விட்டு ஒரு நல்ல மனிதராக இன்னார் பிள்ளைய இப்படி ஊர்ல வாழ்ந்தாங்கன்னு பேர் வாங்கிட்டு போங்கய்யா. இன்னார் மையன் அப்பயும் போனதுக்கு அப்புறம் நல்ல சரக்கு அடிக்கிறேன் கணேஷ் பேர்ல ஓடுறான்னு பேர் வாங்காதீங்க. எதுக்கு இருந்தாலும் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன? நன்றி. ரூம் பாய் எங்களோட மூத்தவர் அது கூலிச்சாமியா? கூழுகின்ற போது மண்டையை போட்டார். வாழை பட்டத்தரசி அம்மன் அறக்கட்டளை கலிங்கப்பட்டியை சேர்ந்த மரக்காடு நிர்வாகி கே அழகர்சாமி, பொன் ரகுமன், எஸ் மணிகண்டன், தங்கராஜ், கீரணிப்பட்டி, சுப்புராயம்பட்டி, ஏ அடைக்கன் சார்பாக என்ன 3 பேர் எழுதி 200 ரூபாயா? அம்பளி கொடுக்குறீங்களா இல்ல காது ஊத்துக்கு அடிக்கிறீங்களா? பத்திரிக்கை. நன்றி ப்ரோ. எல்ஐசி ஏஜென்ட் பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு வரணும். நீங்க வசூல் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடாது. ஏக்கா அப்படி சிரிக்கிற? நிறைய கட்டியிருப்பியா எல்ஐசிய? இப்போ சட்டம் போட்டிருக்காங்க அரசாங்கம், சொல்றேன். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக காயாம்பட்டி நேதாஜி எங்கிட்ட எழுதியிருக்க காயாம்பட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக ரூபாய் 700. அது என்ன கணக்கு? 300 போட்டு தள்ளிட்டேன். தம்பி ஒன்னே சொல்ல மாட்டேன். என்னைய பார்த்துருக்கனே தம்பி. சங்கம்பட்டி இளைஞர்கள் மசுர நல்லா வெட்டு தலைய குளிக்க ஆடையில அப்படியே இருக்கானாடா வாத்து மாதிரியே மண்டேன். நன்றி நன்றி தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி அரசாங்கம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டிருக்கு. பிறகு வட்டிக்கு கொடுத்து விட்டு அவனை போய் தொந்தரவு பண்ணினா 2 வருஷம் செய்யலாம். வட்டி கொடுத்தவன். ஆனா வாங்கின ஆளு கூட சந்தோஷப்படுவிய. யாராவது கொடுத்து வந்தாங்களோ போய் கேட்க கூடாதா? அப்படி கேட்கும் போது மன உளைச்சல் ஆகி என்னை தற்கொலை தூண்டுறான்னு சொன்னாங்கன்னா 2 வருஷம் வட்டி கொடுத்தவன் ஜெயிலுக்கு போகணுமா? ஐயோ, எவனுக்கு உதவியும் செய்யக்கூடாதப்பா. அதே மாதிரி பொம்பளையாக கூட நல்ல சந்தோஷம். நல்ல லோன் வாங்குங்க தாய். இந்த லோன் கொடுத்தா தானே. அண்ணே யாரும் வரையிலா? ஆட வச்சு நந்தி உனக்கு தான் இந்த சாங். அவ்வளவுதான் நம்ம விதை தலையில ஆடு வச்சிருந்தி மாடு வச்சிருந்தி 1300 ஆடு செம்புலி ஆடு வச்சிருந்தி. அதை மேய்க்க 12 பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தி. சோழையம்மாள் பட்டி உன்னையா ஆட்டியாவா? ரெட்டை குட்டி பொட்டு குட்டி 8 ரூபாய்ன்னு வாங்கலாமா? உங்களுக்கு தான் அந்த பாட்டு ஆடு வச்சிருந்தி. இந்த பாட்டை படிக்க விட மாட்டாங்க. சோழையம்மா பற்றி பழனிசாமி யாரு பேருக்கு அர்ச்சனை ஒண்ணு சொல்லாம போயிட்டான். அவனுக்கு ஒரு தேங்காய் மாலை எடுத்து கொடுங்க. இந்த வந்துருச்சுங்க அன்னைக்கு. ஏன் கையில கட்டு போட்டிருக்க? எங்கனையும் போய் ஒளிஞ்சு விளையாண்டியா? சரி சரி கப்ளிங் அடிச்சுக்க. அரிசி 1 கிலோ 1600, இலை 180, கப்பு 150. பின்னாடியா? சரி சரி. கொன்னையம்பட்டி ஏ சரவணன், MS பிரதர்ஸ், பி நாகராஜ், வெற்றிவேல் நண்பர்கள் கடுகு 2 ரூபா. இங்குச்சா? சரி சாரி, நீ ஏன்ட்டு போய் இதை கொடுக்கலாமா? ரொம்ப நன்றி. என்ன பாட்டு பாடவும் வேணாமா? விட மாட்டேன். வேற பாட்டு பாடுவான். நமக்கு உடம்பு இந்த புடனால உணவாகுமே. இந்த பழைய போன புடவை குடிச்ச ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தை சிரிச்சு பேசிடுவேன். நமக்கு முன்னே முன்னே மது பழக்கம்
காசை போட்டு சிறக்க அடிச்சாலும் நம்ம குடல் வந்து கிட்னி வந்து போயிரு முன்னே நம்ம பிள்ளைகள்லாம் இந்த குடிய தொடர்ந்து உடைச்சா நல்ல ஓரம் வைக்க முடியாது. மற்ற பிள்ளைய மாதிரி நம்ம பிள்ளைய சுதந்திரமா இருக்க முடியாது. தினசரி தண்ணி அடிக்கிறேன், அந்த தண்ணி பாட்டோட விலை 150 200. ஆனா 150 200 சின்ன பிள்ளைக்கு நல்ல நினைச்சது மாதிரி தீமண்டா வாங்கி கொடுக்கலாம். ஆனா நீ குடிச்சு போட்டு படுத்ததுனால ஐசி வண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து பேங்க அடிக்கிறியா? அப்ப பச்சை பிள்ளை ஓடி போய் நம்ம அப்பைய குடிச்சு போட்டிருந்த பாட்டு இங்க நான் கிடக்குன்னு நீ 150 200க்கு குடிச்சு போட்ட பாட்டுல வெறும் 10 ரூபாய்க்கு போட்டு உன் பிள்ளை ஐசி வாங்கி திங்குதுன்னு இந்த குணமும் எந்த நாட்டிலும் இல்லைன்னு தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. சுகாதாரம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா பேருடங்களும் உலகம் நினைச்சா சீக்கிரமா நேர்மை வைக்க போகலாம். நம்ம பாட்டு வேணாம்னா எந்திரிச்சு போய் பாடு. நான் மேடையில பாடக்கூடிய நான் உத்தமன் அல்ல. வெளிப்படையா பேசுறதுனாலதான் எம்கேஆர் மக்களை சம்பாதிச்சிருக்கேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் தான் எம்கேஆர். அண்ணே உங்க அண்ணன் தம்பி நீங்க எனக்கு உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேனே. எங்க அம்மா முத்துவள்ளி மொத்தம் நாங்க கூட பிறந்த 4 பேர், ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. அப்போ எங்கள் அம்மா சொல்லி அழுக என்னை, என்னடா நாடகத்துக்கு போயிட்டு இப்படி போதில் வரேன் எம்மாயி முத்துவள்ளி உன் மயன் மானாமரத பஜானில் நாடகம் ஆடிட்டு படுத்து கிடக்காத்தான். அப்போ எங்கள் அம்மா சொல்லும், இவனை பெத்த பிள்ளைன்னு நான் பெற்றதுக்கு வெக்கப்படுறேன், இந்த வயிற்றில் பிரண்டே கட்டிட்டு அடிக்கணும்டா நீ என்னடா பிள்ளைன்னு எங்கள் அம்மா என் மூஞ்சிலே முழிக்கல. என்கிட்ட பேசலை 7 வருஷமா. எங்கள் அம்மா பேசலை, எங்கள் அப்பா தான் பேசுவார் பாசமாக. அதே தாய்கிட்ட பேர் வாங்கணும்ன்றதான் எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே ஒரு அன்பாலயம் கட்டினேன். குடியை விட்டதுனால சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் போன வருஷம் 4 குடும்பத்துக்கு என்னுடைய சொந்த நிலம் 2 ஏக்கர்ல 4 வீடு 43 லட்சம் செலவு. நாடகம் ஆடி நீங்க கொடுத்த 150 சேர்த்து வச்சுதான் கட்டினேன். நான் கோடீஸ்வரர் இல்லைன்னே. 4 குடும்பத்துக்காக 4 வீடு கட்டி கொடுத்தேன். அப்ப எங்க அம்மா அந்த திறப்பு 4 வீடு திறப்புலாக்கு இந்த ட்ரம் செட்டோட அழைச்சிட்டு போனாங்க இந்த கொஞ்சம் தூரத்துல இருந்து. அப்ப எங்க ஆத்தா எனக்கு முத்தம் கொடுத்து என்னை சொன்னிச்சு, ஐயா ஜாமி நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்யா, உன்னைய மாதிரி ஒரு பிள்ளை என்ன நான் பக்க மாட்டேன். எனக்கு அம்மா அழுதுச்சு. அப்ப அந்த தாயிட்ட அந்த பேர் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், அந்த குடியை விட்டதுனால தானே. அதுக்கு தானே நான் மேடை மேல சொல்றேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நாடகம் ஆடிட்டு இந்த மரபப்பட்டியை விட்டு இந்த கோமாளி போயிடுவேன்னே. ஏதாவது சிரிச்சா நம்ம ஊர்ல கொடுத்த காசுக்கு வந்து அந்த ஆளுக்கு கூத்தாடினேன் போயிட்டா எம்கேர் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா எனக்கு 4 இடத்துக்கு நான் வந்தாலும் இப்படி மேடையில வந்து நாடகம் ஆடினாலும் நாளைக்கு ஒரு ரோட்ல நின்றா கூட எனக்கு அண்ணன் தம்பின்னு சொல்றதுக்கு உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு நான் பாதம் போட்டு கேட்குறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனால பொம்பளையாளுக்கு ஒண்ணுமே சொல்லலைன்னு நினைக்காதே தான். புரிஞ்சு தண்ணி அடிச்சா நீ வீட்டில் 4 பீரை போட்டு உட்காந்து புரிஞ்சு வந்தவனே லேசாக சட்டியை கலட்டியா உலக்கு எடுத்து வெதரில் அடிச்சு சோழியை முடிச்சுது. அவனுக்கு வேலை முடிஞ்சு உனக்கு முடிஞ்சு ஓஏபி ஏற்றி விட்டுருவாங்க. மாதம் 2 லட்சம் ஆயிரும். பொம்பளையால் நிலைமையை நினைச்சு பார்த்தா இந்த ஆம்பளையால் குடிப்பியாங்க. நீ ஆப்ப சாப்பிடும் போது அது வீட்டில் ஆப்ப சாப்பிட்டு ஃபில்டர் 10 வருஷம்னா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ போயிட்டு என்னடி கோத்தா சோறு ஆக்கலைன்னு சொன்னா அது என்னடா கொம்மா உனக்கு சோறு வாடை அடிச்சு போதும். ஆடாங்க அம்மா பிள்ளைய போற அழுதுகிட்டே கிடக்கு. ஏ அம்மா ஏ அப்பா ஏலே அம்மா அடிச்சுக்கிறாத எப்பா அடிச்சுக்கிறா. அந்த குடும்பம் புழு புழுன்னு. ஆனால் அயல் நாட்டிலே செய்த தவறை தமிழ்நாட்டில் உள்ள என் வீரத்தமிழச்சிகள் செய்ததில்லை. நான் சிங்கப்பூர் மலேசியா போகும்போது கணவன் பீர் அடிக்கும் போது அவங்களும் சாப்பிடுவாங்க. அவர் சீரட் அடிக்கும் போது மனைவிக்கு 10 வைப்பேன் வெளிநாட்டுக்காரன். ஆனா என் தமிழச்சி நீங்க எவ்வளவுதான் குடிச்சிட்டு வந்தாலும் வெறு வயத்திலே படுக்காதையா, உனக்காக தானே நாங்க இருக்கோம் அப்படின்னு நம்மளை எந்திரிக்க வச்சு சோறு ஊத்துவாரு. அதுக்கு பாதத்தை தொட்டு வணங்குறேன். சில பேர் பொண்டாடிக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய வேலை அவங்க வரும்போதே வெப்பங்கொலை புளியங்கொலை அன்புருண்டை அம்புட்டு திங்க வாடை ஓட்டமுன்னு. அப்படித்தான் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல பார்த்தேன். கருவேப்புள்ள கொத்தமல்லி அம்புட்டு திண்டு ஊதுன்னு ஊதி பாஸ் 20 கவட்டுக்குள்ள சரத்தை தொங்க விட்டுட்டு பிச்சு திண்டுகிட்டே வந்தேன். பொண்டாட்டிட்ட மாட்டிக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டவே முண்டை பேண்ட் ஜிப்ப போடல. எல்ஐசி ஏஜென்ட் நல்லா சிரிக்கிறாப்புல ஒரு 600 வாங்குறான். என்ன கணத்திலும் பண்ண முடியே இப்ப நோட்டீஸே இல்லையாப்பா? ஏன் வெக்கப்படுறீங்க ப்ரோ? வாங்க ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆல் பீப்புள் வெல்ஃபேர். ஏ தம்பி மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மீன் வறுவல் பொடி, காபி தூள், புர். இதை நான் படிச்சுட்டேன். இதை நீ படி, உனக்கு 100 ரூபா தரேன். இங்கிலீஷில் இருக்கு. இங்கிலீஷ்ல ஃபேஸ்புக்கில் நோத்தாமன்னு எழுதுனா கூட நன்றியும் தாண்டா போட்டு விடுவேன். டாக்டர் ஆர் பிரவீன்குமார் மதுரை, அழகர்சாமி மரக்காடு, குழந்தைவேலு பேராயப்பட்டி, பெரியசாமி சுப்ராயப்பட்டி, அடைக்கலசாமி லோன் அடைக்கலையா? குறிச்சியா? அது என்ன குறிச்சி? சொக்கநாதப்பட்டியா? கீழே எழுதியிருக்கீங்களா? டீச்சருக்கே தெரியல நான் எங்கிட்டா. அன்பர்கள் நன்கொடை அளித்துள்ளார்கள். ஆனால் இந்த என்னிடத்திலும் புனர்வாழக்கூடிய திருச்சி மாவட்டம் அருங்காபுரி வட்டம் கலிங்கப்பட்டி கிராமத்திலே மரவப்பட்டி அமைந்துள்ள ஸ்ரீ கல்லுவடையான் சாமி கருப்பவன் கண்ட காப்பாற்றாரு. ஸ்ரீ பட்டகாரி ஸ்ரீ பட்டாணி சாமி திருக்கோவில் 48ஆம் நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை வர வைத்தது கலிங்கப்பட்டி கிராமம். மரவப்பட்டி கிராமத்தார்கள் இருந்தாலும் இந்த சாமியை ஒரு மனதோடு அத்தனை பேரும் ஒற்றுமையோடு தாய் உள்ளையா இந்த மரவப்பட்டி கிராமத்தார்கள் கும்பிட்டாலும் நாங்களும் இந்த மண்ணுக்கு பாத்தியப்பட்டவர்கள் தான், உங்களுக்கு உறவுகள் தான் என்று சொல்லி வெளியூரில் இருந்து பூலர் பைக்கை எடுத்துக்கொண்டு வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு
நடக்கக்கூடிய நாடகம் நாடகங்கள் மத்தியில் எந்த நோட்டீஸும் நீங்க கடையில போடல, பூரா கவட்டுக்குள்ளே வச்சு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ஒரே ஒரு விஷயம், நாடகம் நோட்டீஸை பார்த்து இந்த கூட்டம் வரவில்லை, இந்த தம்பி வெளியிட்ட வீடியோவை பார்த்து வந்த இந்த கூட்டம். உண்மைதான். நீ அந்த கரண்ட்ல கை வைக்க போற, நீ போடுற ஆட்டம் எதுல முடியும்னு பாக்குறேன். எதுல விட்டு வாய் நீ அடிப்பேன்னு பார்த்தேன். தம்பி உள்ள வாங்க தம்பி, மாத்திரை போட்டு போலாம். அண்ணன் இல்லையாடா? சரி விடு, நம்ம குடும்பமே நகைச்சுவை குடும்பம் தானே. என்னத்த அன்பார்ந்த அண்ணே, அந்த பிள்ளை பயப்படுதுனே, தூக்கிட்டு போனேன், ஜாமி அழைக்க போறேன். நீ நல்லா உட்காரு, முட்டை கோசா நறுக்கிற மாதிரி பொழந்துக்கிட்டு உட்காரு. இதை பார்க்கவா 350 கிலோமீட்டர் வந்தேன். வாட் இஸ் ஓதம்? ஹலோ இருங்க. சரி, நாடகம் உங்கள் மத்தியில் நடைபெறும். எத்தனையோ வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கெல்லாம் இளைய சமுதாயத்துக்கு வாத்தியார் பிறந்தகையா இருக்கக்கூடிய எங்களுடைய வாத்தியார் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபி காளிமுத்து வாத்தியார் அவர்கள் இந்த மேடையிலே வேளன் பூனை குறுக்க போனா பேச மாட்டேன், புறத்தாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோயிலுக்கு இணையான அதே குரல் வளம். உண்மையிலேயே நாடக உலகத்திலே எத்தனையோ வள்ளிகள் நல்லா பாடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்க வள்ளி ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமே கைதட்டுவீங்க. அப்படி ஒரு குரல் வளம். நான் ரசித்த ஒரு நடிகை, ராஜ நடிகை யாருன்னா இன்னைக்கு வந்திருக்கின்ற எனது அன்பு சகோதரி புதுவை அனுபவ அவர்கள். தோன்றி காணங்கள் படிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று ஒரு பிறந்தாரா இல்ல இவருக்கென்று பாடல் எழுதி குட்டு போக்கில் பாடுறாரா? எனது சொந்த அக்கா வீட்டுக்காரர். எல்லாரும் நாரவர் பார்த்திருப்பீங்க. லட்சணமா இப்படி சந்தனம் பூசி வந்தா, இந்த ஆள் சந்தனம் பூசிருக்கானா தங்கத்தை அரைச்சு பூசிருக்கான்னு நினைப்பிய. இன்னைக்கு வர்ற நாரவரை பார்த்தீங்கன்னா ஈனாத கிரு மாறு நிற்கும் பாரு. அகலக்கால் வைக்காதுன்னு சொன்னா இந்த ஆள் அந்த ஆள் காலையா வைக்க முடியல. அவர் குனிஞ்சதுனா வரைக்கும் ஒண்ணுக்கு இருந்தது, ஏதோ சொட்டு சொட்டா வடியும் தொடச்சிட்டு போவார். அப்படி சொல்லக்கூடாது. எங்க அக்கா வீட்டுக்காரு உன் வேலையை தான் பாருனே. மச்சினி மாமச்சினை விளையாடாம யாரை விளையாடுவாங்க? பங்காளியை விளையாடுவாங்க. அக்கா வீட்டுக்காரன்ட்டு பேசாம இருவேன். பாசத்துக்குரிய அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நேரலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவரமுனிய கலையரசு. என்னத்தா தூக்கத்தில் தட்டிட்டா? சரி விடு, நீ மன்னிச்சு பண்ணி. தூக்கத்தில் புதிய தட்டி என்ன ஆண்டு விழா நினைச்சிட்டியா? பள்ளிக்கூடம் மேடை எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. ஒரு சாமி கும்பிடுவாங்க, தொடர்ச்சியா போர் போட பார்க்குறாங்க. ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டி இசையமுது, இப்படி உள்ளவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆறுமணி சக்கரவர்த்தி கஷ்டப்படக்கூடிய வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு புறா இசையும் பாடல் ஆர்வம் இருந்தால் இலவசமாக சொல்லிக்க கொடுக்கக்கூடிய மியூசிக் டீச்சர் பட்டம் பெற்ற எனது அன்பு நண்பன். மறக்க முடியாது. இப்படி மனிதர்கள் எல்லாம் நான் வரவேற்பேன். யார் செய்வா? சட்டியை வச்சுட்டு போய் ஏக்கா சட்டி காயுது கடுவை கொடுன்னா கதை வரைச்சிட்டு பேலை போயிடுறேன். இங்கே சட்டி தீ பிடிச்சேரி. கடுவுக்கு கதவை சாத்தக்கூடிய இடம் இந்த தமிழ்நாடு கிராமம். ஆனால் இசை ஆர்வமும் பாடக்கூடிய ஆர்வம் இருந்தால் வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதில் போய் கச்சேரியில் படித்து பாடம் படித்து பாட்டு பாடி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும் என்ற நல்லெண்ணம் கொண்ட இந்த புதுக்கோட்டை எஸ் பிரபராஜ் எம்கேஆர் தலைவனங்கிற மியூசிக் டீச்சர் புதுக்கோட்டை எஸ் பிரபராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். Sen
மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவம் கோடகிரி குமரன் எந்த கட்ட வழக்கம் இல்லாத ஒரே ஆள் இந்த கப்ளிங் மண்டை எந்த கட்ட வழக்கம் கிடையாது. ஒரு நாளைக்கு 8.5 கிலோ வெத்தலை மொச்சக்குன்னு பொட்டு கூட்டி செம்பரையும் கூட்டி அகத்து கொலையை தின்ற மாதிரி அதுலயும் மண்டு கீழே துப்ப மாட்டார். ஜென்டில்மேன் பவுண்டா கேனு கவட்டுக்குள்ள துப்பி வச்சு புளிச்சு துப்பி வச்சு அதை வச்சுட்டாரு. ஒரு பய தண்ணி அடிச்சுட்டு பக்கத்தில் நின்றவன் ரொம்ப நேரமா பார்த்துருக்கேன். சரக்கு மாதிரியே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. இவர் ஒளிச்சு எச்சு துப்புறவன் பார்த்துட்டானா போச்சுன்னு கவட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. இவர் வாசிக்கும் போது அவன் எடுத்து குடிச்சுவிட்டேன். அவன் அறப்போதில் இருந்தவன் குடிச்சுட்டு மாமாவா வாங்க மருமேனே டான்ஸுக்கார பிள்ளை வர்றதுனால என்னை மாமா ஆகிட்டேன். மாமான்ட்டு அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டு போலாம்ட்டு தங்கச்சின்னு சொல்லுவேன். கடைசியில் அவன் வெத்தலச்சியை குடிச்சு விட்டு இவர் நிப்பாட்டினவனே கேட்டிருக்காரு செல்வான். இவர் எச்சி எங்க அவன் ஒரு பாட்டிலையும் அடிச்சிட்டேன் போத ஏறலை என்ன எச்சிடா அப்படின்னு இருக்கு. அவன் வெட்டிட்டேன். எச்சியா வெட்டி கீழே விழுகும் போது கம்பை பிடிச்சிட்டு வந்து கொட்டையை சாச்சு விட்டாங்க. இந்த கொடுமையா இன்னைக்கு நீ ஒரு மாதிரியா நிக்கிற என்ன பாசத்துக்குரிய அன்பு சகோதரன் கோவில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் முருகனத்தை சேர்ப்பார். செல்வம் 2 குத்து சுந்தர சோழபுரம் சண்முகம் அவர் சார்பாக ரூபாய் 1001 100 சாரி ப்ரோ யாருன்னு சொல்லிக் கொடுங்க. எல்ஐசி ப்ரோ சுந்தர சோழபுரம் சண்முகம் அவர்கள் 101. அதனைத் தொடர்ந்து மரவப்பட்டி ஊமத்துறை குடும்பத்தார்கள் டி வேலு அஞ்சலை தேவரா தேவி வட்டார வளர்ச்சி அலுவலர் சார்பாக அன்னவாசல் 1001. நன்றி ப்ரோ. பாப்பா தம்பி அதை பரீட்சையில் போய் எழுது தம்பி. ஒரு அளவு தான் கம்பு கூட்டில் பவுடரை போட்டு அரைஞ்சுடுவேன். எதில் விட்டேன். நன்றி நீங்கள் போக மாட்டாங்க. நான் அருமையான வாசம். புதுகை கைதி என்ன கேஸில் உள்ள இருப்பேன் பாலியல் வன்கொடுமையா. புதுகை கைதி குரூஸ் வழங்கும் எங்கள் அண்ணன் எம்கேஆர் அண்ணனுக்காக 101 நீக்குறோ பயலுகடா. இது படிச்சு மயிரை புடுங்குச்சு. நீக்குறோ பயலுகடா கப்ளிங் ஓஸ் பயலுகடா குடும்பமா நல்ல பயலுகடா. என்னத்தை படிக்க போறாங்க? எத்தனை பிள்ளைய குடிய கெடுக்க போறான் அவன். அவன் தானடா மரியாதை 100 ரூபா வாங்கிக்க. ஒரு ரூபா விட்டேன்
கப்ளிங் ஓசுன்னா என்னன்னு தெரியுமாடா? இப்ப பயில கூட கட்ட விட்டு அடிக்கிறதெல்லாம் ஊரை வரவேற்கிற அடிக்கிறது இல்லை. 200 பேர் கட்ட விட்டு அடிச்சு அப்படி பெரிய லெவல்ல ஊண்டிருந்தாங்க. அதை போய் பார்த்தோம்னா பார்த்துட்டு இல்லடா பொத்திட்டு போங்கடா. எவனாவது அந்த ஊர் திருவிழாவுக்கு வருவானப்பா, கறி சாப்பாடு சாப்பிடும் போதே அவனுக்கு ஒமட்டாதா, சாப்பிட்டுக்கடா மூடிட்டு போங்கடான்னு அதே வார்த்தை தானே. அப்படி பயலுகள் செஞ்சால் பெரியவங்க அதை திருத்த வேண்டும். நீதான் அடிச்சிருப்ப, அதே தலைமுறைவா இருக்கு. பெரியவங்க அதை சத்தம் போடணும். உங்க வீட்டு விசேஷத்துல நீங்க அடிக்கலாம், அது வேற. இந்த மாதிரி இன்னைக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கன்னா எதுக்கு வந்திருக்காங்க? அவங்கள நான் வரவேற்கிறேன், ஊரும் வரவேற்கிறேன். உங்களெல்லாம் வெளியூர்ல இருந்து வரவேற்கிற அன்னைங்கள்லாம் தம்பிகள்லாம் ரொம்ப நன்றி. இங்க இருக்க ஒரு 4 பேர் நாடகத்தை கெடுக்கிற மாதிரி பிளான் போடுறாங்கன்னு அவங்க மண்ணை கிளைக்கிறது எதில் போய் முடியும்னு பார்க்குறேன். மாமாவா? சரிங்க போ மாமா. லைவ் பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, என்னுடைய அண்ணன். எத்தனையோ பேரு நடைய போடுறியா? இல்ல விமர்சிங்க வாசி. எத்தனையோ பேர் நீங்க ஆல்ரவுண்டை பார்த்துருப்பீங்க. ஆல்ரவுண்ட்ல எல்லா திறமையும் இருக்கும். இந்த அண்ணன் இந்த பேங்கோஸ் டேப்பு எல்லாமே வாசிப்பாரு. மோர்சிங் பார்த்துருக்கீங்களா? மோர்சிங் டியூன்னு ஒன்று சிரிப்பாக்க ஹான்ஸ் காமெடி. இது கோயில வரட்டும் பத்தி வாங்க போயிருக்காங்க ரைடா. அண்ணன் கண்ணானே சினிமாவில் சீர்காழி கோவிந்தராஜ ஐயா பாடுகின்ற பாடல்களுக்கு தான் அதிகமாக இந்த இசைக்கருவியை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த இசைக்கருவி எளிதானது இல்லை. ஷேவிங் பண்ற பிளேடு 21 பிளேடுக்கு சமம். இந்த மோர்சிங் சார்ப் ஒரு போட்டுக்கிட்டே இருக்கு. இது இல்லடா எங்கள் அண்ணன் காரக்குடி மண்ணின் மைந்தன், புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய எங்கள் அண்ணன் பலவாத்திய புகழியும் கண்ணன் அவர்கள் பலவாத்தியத்தை சேர்ப்பார்கள். ஜல்லுன்னு சூப்பர் சூப்பர். எதுக்கே கை தட்டலாம். இது எவ்வளவு ஒரு கடினமான லவ் யூ. அவன் தான் நானஸ்தேன்.
உண்மை தம்பி, மோர்சிங்க ரொம்ப கஷ்டம். ஆமா, அவன் 10 தடவை வாட்சாவில்ல, ரொம்ப கஷ்டம்ன்றேன். அதை 2 சின்ன பையில பார்த்துட்டு சொல்றாங்க, ஒரு மொங்கு எதுக்கு இவ்வளவு நேரம் குடிச்சிக்கிட்டே இருக்காருன்னு. இது மொங்கு இல்லை அதப்பா. நான் காது ஊத்துக்கொள்ள நாடத்துக்கு வந்திருக்கேன். அப்புறம் வாங்கடா கப்பல் இந்த ஓசு கிளம்பிட்டாங்க. சிறந்த முறைகளே இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் பூவரசகுடி, புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பூவரசகுடி. அங்க இருக்க கருப்பே முனியையே ஆத்தா மாரியத்தா தொட்டுச்சு எல்லாத்துக்கும் இவர்தான் பூஜாரி. புதுக்கோட்டை பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன்தாளம். சிங்கப்பூர் வாழும் கே முருகையா நவீன் கே புதுப்பட்டி அவர்கள் குடும்பத்தார் சார்பாக 501. சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு 501 ரூபா. ராஸ்கல் எங்க அண்ணன் தானே. வா சண்முகம், யாரை கேட்டு அங்கிட்டு குத்துனீங்க? வா 1-8 நான் எத்தனை தடவை வாய்தாவுக்கு வந்திருக்கீங்க, வைக்கல வச்சு உனக்கு பல லட்சம் செலவு கேட்காம இப்படி செய்யாத. நரம்பு இழுத்துக்குச்சுன்னா நோனி மயனே செய்யக்கூடாது. வணக்கம் சண்முகம். நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. நல்லா ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ வாசிக்க வேணாம் பிறகு நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா உடம்பு எவ்வளோ சுகர் இருக்கு எல்லாம் தெரிஞ்சு. சரி அறிஞர் அண்ணா பேப்பர் படிக்க காத்து பட்டாலும் கரையாத கற்பூரம். இன்னும் படிக்கவே இல்லை, ஏன் நக்கல் பண்றியா? கலையுது என் மனசு உன்னால. பாட்டுல என்ன வேணா பண்ணு சண்முகம். பாட்டு படிக்கும் போது தாளம் போடு. சத்தியம்மா நான் இருப்பதும் நாள இன்னைக்கு. சண்முகம் தாளம் போடு. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா. பாசம் நீரரைச்சு 16 ஆகட்டும் சண்முகம். போப்பா நீ பஞ்சு மிட்டாய் வச்ச நிரூபிச்சிக்க. கிணின்ற என்ன சாமி அழைக்க போறேன். மரவப்பட்டியில கழுவடியாம் பட்டுக்காரி அம்மே பட்டாணி சாமி ஒத்தக்காலி சப்பானி ஒரு காலம் நொண்டியா மதுரை பாண்டி மண்ணி 18ஆம் படி பெரிய கருப்பு. இந்த சாமியெல்லாம் இங்க இருக்கா? இருக்கு. உங்க பாட்டிங்க காலத்துல ஆண்ட சாமி இன்ன வரைக்கும் வீரம் குறையாம உங்களை காக்குதா? அப்படி சொல்லி ஒரு ஆள் போதும் சாமியை கிளப்பி விட்டுறேன். சாமிக்கு சாமியே இப்ப போட்டி ஆகி போச்சு. சாமி பாட்டு படிச்சாலும் சமுதாய பாட்டுன்றாங்கப்பா. சாமியெல்லாம் சமுதாயம் சேர்த்தாங்க. ஹலோ எக்கோ வை, நீ நாடகத்தை கவனிக்கிறோம், அங்கே கவனிக்க கூடாது. ஹலோ 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 உண்மையிலே வீரமா இங்க சாமி இருந்துச்சுன்னா நான் கூப்பிடும் போது அப்படி குதிச்சு அலப்பி உழப்பி வரும். இந்த இதுலயே தெரிஞ்சு மரவப்பட்டியில சாமி இருக்கா இல்ல பெருமைக்கு நீங்க சாமி கும்பிடலாம். ஏன்னா நாங்க பரம்பரை கூட எங்க ஐயன் சொல்லுவார், எங்க சாமி எந்த சாமியும் தூக்கி எறிஞ்சிடும். கலிச்சேரி காளிமுனியா 18ஆம் படியாதான் எங்க சாமி. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பட்டவன் அந்த பட்டாணி இருக்குல்ல, பயங்கரமான சாமி. அதே மாதிரி ஒத்தக்கால சப்பானி ஒரு கால நுண்டியா மதுரை பாண்டி முனி துடியான சாமி. இதெல்லாம் ஆடுனால எல்லாரும் தாமதிக்க முடியாதுப்பா. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா பாண்டி, காளீஸ்வரன், காளீஸ்வரி இப்படி எல்லாம் பேரு வச்சீங்கன்னா அது கோபத்துல வீரமாத்தே இருக்கும். அப்படி பேரே வைக்க கூடாது. அதனால சாமியை கூப்பிடுவோம். அஞ்சு சடை பரசிவனே உனக்கு அழகு கடையோ என் சிவகன் காட்சி மயில புலி வரக்குதத்தா கொஞ்ச நேரம் கலங்கி பட்டி மரபட்டின உள்ளே இங்க இருக்கக்கூடிய அந்த முனியாட்டையும் கருப்பனையும் கொஞ்ச நேரம் காலத்தில அந்த சாமி மரபட்டியில அந்த வீரம் குறையலாக
இந்த மக்களை நான் தாமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி என் பட்டாணிய கொஞ்ச நிறனி என்று அடந்த முடியலையா என் தாலையும் நிறச்சவே நீ தரமா முனினும் பேர் வாங்கணும் அப்போ பம்பா நிறச்சவே என்ன போல பாளையங்கு புட்டா என் பொல்லாத பழந்தி முனிய நீ பரமாசி வேஷம் போட்டவன் இப்படி குத்த வச்சது மடம்பு எப்படி கால் வச்சு கை கழுவுன பாண்டி மொழி கலங்கடி போட்டல அந்த கலங்கடி எல்லாம் விட்டு தங்கியிருப்பது வட்டாயுரணி மொழி இந்த ஏழை மக்களை காப்பாற்ற நீ தாமதிச்ச உட்கார்ந்த இடம் கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிக்கு கொஞ்ச நேரம் மரவட்டியில உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த கழுவடையான கனவுடாக கொஞ்ச நேரம் அந்த இன்னைக்கு உடம்புள்ள சத்தம் கேட்குதுடா கையடி காலி முனிகையா ஊத்த தண்ணியை உண்டு குடிக்க நேரம் ஆச்சுடா கொஞ்ச நேரம் மரவப்பட்டியில உன் தங்கச்சி காலையத்தவ கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவனி பொட்டவன கொஞ்ச நேரம் நீ மதுரை வட்டி விளையாட தெரியுதா காலிமணி அது நிலையிலே இந்த மரவப்பட்டிக்கு உங்க பாட்டை மாறு எப்படி வந்தாங்க ஆட்டு வண்டியிலே அங்கே ஆடு வட்டி வராது மரவப்பட்டி இந்த முப்பாட்டு பொழப்புக்காக வந்த ஊருதான் இந்த ஊரு அப்ப இங்க ஆடு மாடு வச்சு பொழைக்கலாம் அப்ப வானம் கரைக்குது மழை அடிதாக பட்டு வந்த பாட்டி வீடு கூரை வீட மழை அடிக்குதுடா அப்ப இங்க உள்ள இந்த முனியாண்டிய இந்த வட்டாணி சாமியின் நன்றி ஆக்குவிட இந்த குலத்தை இந்த மரவப்பட்டி அதே நிலையில உங்களுக்கு உங்க பாட்டங்க அந்த நாளையில குடிக்க கஞ்சி இல்லை உங்க மரவப்பட்டி பாட்டுங்க இந்த ஊரில் ஆண்ட நாளையிலே குடிக்க கஞ்சி இல்லை கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லை பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட பகையா தாண்ட இங்க இருக்கு இந்த முத்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணல வாக்கணும் இப்ப இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் 38 ஆண்டகாணி மம்மாண்டு உயிரம் 12 வருஷம் இந்த மரவப்பட்டி கிராமத்துல பாராயம் மலையிலே இந்த நாடு பஞ்சம் போடு அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுவச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மரவப்பட்டி மக்களை வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில பிள்ளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய சாமியே அப்போ ஊரில் முருகவாரிக்கு சாமி இறங்கி மரவப்பட்டி மந்தையில தலைய குளிக்கிய ஆடையில இங்க கிழக்க குமுறதுடா நேரமெல்லாம் அப்ப மாயாமா மலவேஞ்சு நம்ம எனவே காட்டுல போய் மயிலு கீரை ஒடுங்கி இந்த மக்கள் வளர்க்கிறாடா அப்ப கூட மலரேஞ்சு நம்ம எனவே கோவக்கீரை ஒடுங்கி பிள்ளைய ஊட்டி வளர்க்கிறாடா வீரம் பக்கலே எங்க முப்பாட்ட ஆண்ட ஜாமிக்கு மரவப்பட்டியில வீரம் பத்தலே எங்க சாமி வீரத்தோடு குதிச்சு வரப்போறையா இல்ல உன் தொட்டி புள்ளையில பேயடிச்சு வேடிக்கை வாக்க போறியா 1000 பாட்டுல சாராயா எப்போ 1000 பாட்டுல சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா 3000 பாட்டுல சாராயா என் வாண்டி முனிக்கு முனிநாக்கு
பத்தாதுடா கொஞ்ச நேரம் களியறி காளிமுனி ஐயா என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன்னைய மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம என் ஓட்டி விட்டான் தண்ணீர என் மலட்டாட்டு தண்ணீர வந்த ஜாமிடா உனக்கு அழகு மலை வனக்காடா அந்த 18 லாடர்களையும் நீ படிக்கட்டாக்கி உட்காந்து நீ ரோஜாக்கார தங்கமுடா என் 18ஆம் படி பெரிய கருப்பு உனக்கு மரவா பட்டியல உன் கச்சைய பேக்கரையா தின்னறச்சா இல்ல உன் பெரம்ப கரையா முச்சிருச்சாடா என் கருப்பன காணாமுடா கொஞ்ச நேரம் மரவா பட்டியல எந்திரிச்சு விளையாட என் கொட்டு உருமாலா இந்த கருப்பேன் கொட்டு உருமாடு அங்கே கதிகள் அங்கே நிற்கிறதா நீ ரோஜாக்கார ஜாமிடா என் கருப்பேன் சொன்ன சொல்லும் மாறாது என் கருப்பேன் சொல்வாக்கு தப்பாது கொஞ்ச நேரம் இங்க உள்ள சாமிகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த மக்களுக்கு கைகாடு சுகத்தை கொடுக்க கொஞ்ச நேரம் அந்த சாமி ஊரா எந்திரிச்சு விளையாட நீ எந்திரி தங்க நல்ல என் கருப்பன காணாமுடாய் ராமநாட்டு கருப்பு எந்திராஜை முடியல 48 மடல் பாடனா ராமநாட்டு கருப்பையா கொஞ்சம் மடவ வட்டியில விளையாட எந்திரலாம் கருப்பையா விளையாட எந்திரியா சாமிகளுக்கு எருக்கலம்போ நல்லடமா சாமி நல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு நல்லடமா சாமி நல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு நல்லடமா சாமி நல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு நல்லடமா சாமி நல்லடமா மாறாண்டா ஓடி மாறாண்டா எங்களும் கப்ளிங் ஓஸ் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது சரவணா ஸ்ரீ சரவணா ஆடியோ கலிங்கம்பட்டி உரிமை என் ஆறுமுகம். சரவணா நீ மைசட்டு மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா, பணிவுடன் அழைக்கிறோம். மதிப்புக்குரிய காவல்துறை மேடைக்கு வரும்போது துப்பாக்கி லோடு பண்ணி கொண்டு வாங்க. சுடணும் இனி நோத்தாங்க வைராங்க சார்ஜ் இல்லையா?
மைக்கு தான் மைக்கு, கை மைக் கிடையாது. நம்ம நக்கல் பண்றேன் ப்ரோ. வளநாடு காவல்துறையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாங்கள் நிறைய இடத்துல பந்தோபஸ்து பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஊருக்கு நாடகம்னு தான் எங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. சார் எங்கள் ஊர் நாடகத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. இல்லை அதை கேளுங்க, நாடகத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி, நாடகத்துக்கு வந்தால் என்னடா ஆடல் போல் வச்சுருக்காங்க அவ்வளோ இருக்குன்ட்டு நாங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் வேண்டி போயிட்டோம். கூட்டத்தை பார்த்துட்டு இல்லை, அது ஏன்னு எனக்கும் சரியாக தெரியல. இங்கே வந்து விசாரிச்ச பிறகு தான் தலைவரோட கைவிட்ட தான் இருக்கு. உண்மைதான். அதாவது நிறைய ஒரு நாடகத்துக்கு போய் பார்த்துருக்கோம். கையை விட்டு எண்ணிடுவோம். 4, 7, 9, 11, 15, 28பா கேமராமேன். இப்போ எங்களால் எழுத முடியல. இன்னொன்று ஒரு ஆடல் பாலோட அதிக கும்பல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இவரோட கைவண்ணம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இது சொல்லணும். ஓகே, அனைவருக்கும் நன்றியோட கண்டு கழிகள். தேங்க்யூ. காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய அன்பாலயத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கார்கள். வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி மைக்கிலே வந்து பேசக்கூடிய அதிகாரி நிறைய இருக்காங்க. இந்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து பார்த்தோம், ஆடலும் பாடல் ஒரு வேளை நாடகத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஊருக்காக இங்கே போட்டாங்க, நாளைக்கு மேல் இடத்துல நம்ம வேலை போயிடும்னு அவர் பயந்துருக்கார். இது பூராமே எங்கள் சொந்தம்யா. நாங்கள் எல்லாருமே எங்கே நாடகத்துக்கு போனாலும் நாங்கள் போயிடுவோம். காவல்துறை சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம். என்றைக்குமே காவல்துறைக்கு என் தமிழர்கள் அத்தனை பேருமே நாங்கள் நண்பர்களாக இருப்போம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. என்னை கண்டுக்கிறவே இல்லையா? எவ்வளோ தம் கட்டி பேசுங்க தம்பி. ஐயா, விழா கமிட்டி இருந்தால் அந்த தம்பி அங்கிட்ட கொண்டு வரது நல்லது. ஒரு ஆள் ஊரை கடத்து போறாயா? பேசாம இரு. சொல்லிக்கிட்டே தெரியலன்னு வந்து பேசினா உனக்கு வரேன். CVS திருப்பதி பூக்கடை பழக்கடை பாலக்குறிச்சி தீவிர நண்பன், என் நண்பன் 201. சி சதீஷ்குமார் பாலக்குறிச்சி அவர்கள் 101. ஆளுக்கு பாதி காசு. இதை கூட போறாம அடைவாங்க. 4 பேத்துக்கு நல்லது செஞ்சாலும் செய்வன வைக்கிறாங்க எனக்கு. எதில் விட்டு நன்றி ப்ரோ, நன்றி. நீங்க நல்லா வருவீங்க, ஹெல்த்துக்கு நல்லது. கடுப்பேத்துறாங்க மூச்சிக்கு அவங்க வராது. நீ சொல்லிக்கிட்டே இருக்கா சரவணா. மைசூர் சூப்பர் சரவணா. நல்ல சவுண்டு ஏற்றி பொம்பளை பிள்ளை வரும்போது ஏற்றுவியே, புதியாலாம் போடுவியே. ஐயா அங்கிட்டு 2 பேர்த்து அப்புறப்படுத்தணுமியா. மருதமணி வரும்போதே வேடிக்கை இருக்கு. நான் தூக்கி அவனை இங்கே எரியலை, விதரில் வந்து எத்தலை விட பாரு. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர், மரவப்பட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி. மரவப்பட்டியில் இப்போ நான் சொன்னேன் பாட்டங்க காலத்தில் எப்படி வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும், அதான உண்மை. ஆனால் இப்போ நீங்கள் போடக்கூடிய நாடகம் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும் யூடியூப்பில். அது காரணம் யாரு? இந்த யூடியூப் ஒரு கைதட்டி கொடுங்க. சில ஊரில் யூடியூப் ஸ்டாண்டு போடுறாங்க, எங்களை மறைக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய நாடகமும் இப்படியாப்பட்ட ஊரும் இந்த தமிழகத்தில் இருக்கு என்பதை உலக நாட்டில் உள்ள தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் எடுத்து செல்வது யூடியூப் சேனல் தான். அதே மாதிரி பாமர தமிழர்களை சினிமா துறை வரையும் சின்ன துறையிலையும் கொண்டு சேர்த்தது யூடியூப் சேனல் தான். ஒரே ஒரு யூடியூப் சேனலில் ஜிபி முத்து செத்த பையன் 4 பையன் கடையில் அங்கிட்டு போய் இன்னைக்கு கோடி கணக்கில் வீடு கட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்நேரத்தில் ஃபோன் வருது, கப்ளிங் தெரியும். இதை சொன்னால் நம்மளை லூசி பையன். இந்நேரத்தில் ஃபோன் வருது, அம்மா அமெரிக்கா அதிபர் ட்ரம்மு பேசுகிறாரு, நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணி விட சொல்கிறேன். இவர் பேசுகிறாரு, ட்ரம்மு கிடையாது வெந்தரா வாலி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் எங்கடாவே கவட்டுக்குள்ள இருக்காண்டா. பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் கப்ளிங். அது இல்லை ப்ரோ. ஐயோ, எங்க அண்ணன் தம்பியில வச்சு நான் மேய்க்கிறதுக்குள்ள ஐயோ வந்திருக்க மாட்டேன். அவன் கோயம்புத்தூர்ல இருந்தா. இந்த பயலை எதுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா? ஏப்பா தூக்கி வச்சிருக்க? பயப்பட மாட்டாங்க. நாய் வரைக்கும் கிளம்பிருச்சா? அப்ப அந்த நாடகம் புழு புழுன்னு இருக்கு. உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன்
தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அத்தனை தமிழர்களுக்கும் நான் சொந்தக்காரன். என்னை வாழ வைத்து அழகு பார்த்து உலகமே ஒரு நாள் திரும்பி பார்க்கும்டா என்று சொல்லி என்னை விட்டு பிரிந்து உலகத்திலிருந்து என்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் தினசரி எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர். அவர் இல்லாத ஒரு வேதனை. இன்னைக்கு எத்தனை வயசானவங்களுக்கு ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் நான் தகப்பன் சாணத்திலே நான் பார்த்துக் கொள்கிறேன். அது இருந்தாலும் எங்க வாத்தியார் இருந்திருந்தாருன்னா அவருக்கு தனி ஒரு அரண்மனை கட்டியிருப்பேன் 1 கோடி ரூபாய்க்கு. அவரு போட்ட பிச்சை தான் இந்த நாடகத்துல நான் கோமாளி. என்னப்பா வரைய விடாதா? எதுக்கு வரேன்? அங்க இருந்து யூடியூப்ல பார்க்க வந்தேன். ஏதாவது பொம்பளை பார்க்க வந்திருப்பேன். பொம்பளை பிள்ளைய உடனே என்ன எதுன்னு வாங்கி அந்த பிள்ளை மெசேஜ் போட்டிருக்க வினோத் வாடா பொங்காஸ் போட இருக்கேன் வந்திருக்கேன். என்னைய பார்க்க வரேன். விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளம் அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் எங்க வாத்தியார். எங்க வாத்தியார் பேரு மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு போகின்ற வழியிலே வலதுபுறமா பாத்தீங்கன்னா 600 வருஷம் பட்ட உடமரம் தான் படுக்க. ஒத்த முள்ள இன்ன வரைக்கும் யாரும் தொட முடியாது. 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலை. 1000 அடி போற போட்டு காசை கொடுத்துட்டு புகையா வருதுன்னு மூடி போட்டு போயிடுறாங்க. ஆனால் 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வத்தலை. கள்ளிச்செடி காளிமுனியான் அருளோடு கள்ளிச்செடி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் தான் இந்த எம்கேஆர். குடும்ப கஷ்டத்தினால் அங்கிருந்து இடம் பெயர்ந்தோம். என் தாய் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமையில் நொச்சிகுளம் கிராமத்திலே இந்த கூத்தாடினால் எத்தனை பேருக்கு கஞ்சி ஊத்த முடியுமோ கூத்தாடி ஊத்துவேன். எம்கேஆர் அன்பாலயம் என ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். அன்புறவுகளே, தினசரி என்னுடைய மேனேஜர் நரேன், மருதுமணி அண்ணே, கனி, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 500-1000 போன் வருது. பையாஜி 30 தேதி இந்த காலி இல்லைன்னு சொல்லிட்டாலும் பையாஜி 30 வரைக்கும் காலி இல்லையானே, பரவாயில்லண்ணே, பையாஜி 12 இருந்தா பாருங்கண்ணேன்றேன். இப்படி இழிச்சா போய் உலகத்தில் நான் போட்டுறது நம்ம பகிரங்கமா சொல்றேன். இந்த வீடியோவை கேமராமேன் பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி உட்காந்துருப்பாங்க. காலையில கேட்டா பேட்டரி இல்லை மினுக்கு மினுக்குன்னு எழுதிவாங்க. அருள்மிகு என்னப்பா ஐயர் ஐயா ஐயனார் யாராவது இப்படி எழுதுவாங்களா? இங்க பாருங்க, இது ஐயனாராங்கய்யா. ஐயா பாத்தீங்களா பாத்தீங்களா? நான் பாரு அவசரம் பாத்தீங்களா? தெரியுதாயா? உனக்கு எப்படி தெரியும்? கண்ணு தெரியாக்கு ஐயா பாருங்க. தெரியுதாயா? தெரியுதாயா? பாருங்க, இது வந்து நரம்பு தலைச்சிக்கு இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. இப்ப நான் பஸ் ஸ்டாண்ட்ல ஏகிமா வைக்க. அருள்மிகு ஐயனார் மளிகை பாலக்குறிச்சி அடகு கடை சரி சார்பாக 501. நன்றி நன்றி. ஆவணி 30 தேதி வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட ஓய்வில்லை. வர்ற ஆவணி 30 வரைக்கும் நாடகம் வாங்கியாச்சுங்க. யாரும் போன் அடிச்சு தேதி இருக்கான்னு தொல்லை பண்ண வேணாம். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு அத்தனை போன் வருது, தாங்க முடியலைங்கய்யா. பாதம் தொட்டு கேட்குறேன், அடே கேமராமேன்களா நல்லா இழிச்சு புலந்து எடுங்கடா, சார்ஜ் இல்லை மயிர் இல்லைன்னா உங்களுக்கு காசு வெட்டி போட வேண்டியிருக்கும். ஆவணி 30 அப்புறம் சென்னை போகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு போகிறேன். அந்த படத்திலே நிறையா தொகை தரவுன்னு சொல்லியிருக்காங்க. அது கிடைச்சுன்னா நிறைய ஏழையை வாழ வைக்க எனக்கு உதவும். சினிமா துறைக்கு போனாலும் என்னுடைய ஆயுள் உள்ளவரை என்னை வளர்த்து விட்டு ஆசீர்வாதம் செய்து வாத்தியாரா இருந்தாலும் ஒரு குழந்தையை போல என்னை நடிக்க வைத்து அழகு பார்த்தது ஒட்டுமொத்த நாடக நடிகர். இங்கே எல்லாரும் நினைக்கிறீங்க நாடக நடிகர் பூரா கோடீஸ்வரங்களா இருப்பாங்க போல. கிடையாதுங்கய்யா. பேரு வாங்கின ஆளு மட்டும்தாயா 3 வேளை சோறு சாப்பிட்றாங்க. இந்த நாடக குடும்பத்திலையும் வறுமையில் குடும்பம் ஆடுகிறது. அதற்கும் நான் உதவி செய்ய வேண்டும் என்றால் சினிமா துறையை நாடுனாலும் நாடகத்துறையை விட்டு ஆயுள் உள்ளவரை போகமாட்டேன். அடியன் எங்க அப்பா அம்மா வச்ச பேரு தான் எம்.கே. ராதாகிருஷ்ணன். அகில உலகத்தில் உள்ள என் தமிழர்கள் எங்க அண்ணன் வச்ச பேரு தான்
என் தோழர் பவன்காமி மற்றும் பல வேலை தாண்டி நீ மைக்கு அமர்த்தி போட்டு போறது நல்லது. வாலி மையுமே ஏன் கரண்ட் புல்லு உன் சொந்த காசா? போஸ்ட் மரத்தில் கொக்கி போட்டு தானே இழுத்த. வாலி மை போயிட்டு வரேன் ப்ரோ, போயிட்டு வரேன் ப்ரோ. இப்பதான்டா ஓப்பனிங் வரைக்கும் முடிஞ்சான்டாண்டா. ரெடியா?